மனிதனுக்கு 1000 குணம் இருக்கு இயற்கையாக. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா தவறு செய்வது. தவறு எப்பவுமே மனிதன்கிட்ட இயற்கையாக இருக்கும். ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆதமுடைய மகன் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். அதில மிகச் சிறந்தவர்கள் செய்த தவறை உணர்ந்து தௌபா செய்யக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் மனிதர்களில் இயற்கையானவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த தவறுகளை எல்லாம், அந்த குற்றங்களை எல்லாம் அப்படியே வாடிக்கையாக ஆக்கிக் கொள்ளாமல் காலத்தால் அது மாற்றப்பட வேண்டும். எப்படிப்பட்ட நிலைகளை நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் மூலம், அதன் மூலம் வரக்கூடிய படிப்பினைகளை கொண்டு, அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களை கொண்டு, நபிகள் நாயகத்தினுடைய நபிமொழிகளை கொண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறின் பாதைகளை கொண்டு, வழிமாறுகள் கடந்து வந்த பாதையின் பாசறையை கொண்டு, நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் நல்லோர்களுடைய வழி தோன்றுதலில் கொண்டு வாழும் மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த தவறை திருத்திக் கொள்ள நேரத்தில் திருந்திக் கொள்ளவும் வேண்டும். திருத்தது மட்டும் நோக்கமா இருக்கக்கூடாது. செஞ்ச தவற திருத்திக்கிறது ஒரு திறமை இல்லை. அந்த தவறை இனி செய்ய மாட்டேன் திருந்துற நிலையில் அந்த தவறை திருத்தல். நிறைய பேர் திருத்திப்பாங்க, நான் இப்ப செய்ய மாட்டேன், ஆனா திருந்த மாட்டாங்க. திருத்துற ஜென்மங்களாகவே இருக்கிறவங்க ஒழிய திருத்திக் கொள்ளக்கூடிய ஜென்மங்களாக இன்னும் உருவாகவில்லை. இதுதான் கை செய்தோம். அன்பார்ந்தவர்களே, இதற்கு உதாரணம் சொல்லிக் கொண்டு போகலாம். பொய் சொல்வது தவறு, ஏமாற்றுவது தவறு, மோசடி செய்வது தவறு, ஹராமான காரியங்களை செய்வது தவறு. இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். இந்த தவறுகளை எல்லாம் திருத்துவதற்கு முயற்சி செய்யும். இது தவறாச்சே, இதை நான் செய்யறேனே, இது எனக்கு தவறுன்னு ஏன் படல அப்படின்னு என்ன செய்யணும்? தவறுகளை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். எப்ப திருத்தறதுக்கு முயற்சி செஞ்சிட்டோமோ, ரெண்டாவது அதுல இருந்து திருந்திக்கணும். இது நான் இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன், இந்த தவறு எனக்கு இதுக்கப்புறம் வேணாம். ஒரு உணவு விஷயத்துல தனக்கு ஆகாத உணவு மருத்துவர் சொல்லிட்டாருன்னா யாரு சொன்னாலும் சாப்பிட மாட்டோம். ஏன்? நாம விளங்கிட்டோம் இது நம்ம உடம்புக்கு ஆகாது. அப்ப உணவு விஷயத்துல கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய நாம் வாழ்வியல் விஷயத்துல ஏன் நாம தவறு செய்யாம நல்லவர்களா வாழணும்? அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிருக்கிறது. அப்படியே அந்த கட்டுப்பாடோடு வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், திருத்திக்கொள், அதே நேரத்தில் நீ திருந்திக்கொள், அதுதான் முக்கியம் என்பதை அல்லாஹ்